பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற காரியம் கண்டுபிடியுங்கள் என்கிற தலைப்பிலே அநேக காரியங்களை பார்க்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்து வருகிறார். ஆண்டவருடைய கிருபையினால தன்னை படைத்த, நம்மை படைத்த உண்மையான தெய்வம் யார் என்பதை ஒரு மனிதன் கண்டுபிடிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தடவியாயிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக அவரை தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னேன். யோசபாத்துக்கும் ஆகாப்புக்கும் இருந்த வித்தியாசத்தை பார்க்கும்படி கர்த்தர் உதவி செஞ்சாரு. 400 பேர் சொன்ன வார்த்தையையும் ஒரு மனிதன் சொன்ன வார்த்தைக்கும் வித்தியாசம் இருந்தது. 400 பேர் சொன்ன வார்த்தையை குறித்து யோசபாத்துக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு. அவர்கள் சரியான தேவனுடைய வார்த்தையை சொல்லவில்லை என்பதை யோசபாத்து கண்டுபிடித்தான். நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தைகளை கண்டுபிடிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இதை நம்ம நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இன்றைக்கும் நாளைக்கும் மனிதர்களை கண்டுபிடிப்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. நமக்கு நன்கு தெரிந்த ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்கிறேன், நன்றாய் கேளுங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரத்தில் வார்த்தை இப்படியாக சொல்கிறது. நீதிமொழிகள் 31:10. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. நன்றாய் கவனியுங்கள், மிக முக்கியமான ஒரு காரியம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இங்கு ராஜாவாகிய லேமுவேலுக்கு அவர்கள் தாயார் சொன்னதாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த லேமுவேல் யார்? அதற்குள்ளாக போவதற்கு இப்போ நமக்கு சமயம் இல்லை. இப்போ நமக்கு தேவையானது என்னன்னா, நாம் கண்டுபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான காரியம், குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க கொஞ்சம் பிரசங்கிக்கு வந்தீங்கன்னா, பிரசங்கி ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த வார்த்தையும் வாசிக்கிறேன் பாருங்க. பிரசங்கின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 27, 28 படிக்கிறேன். காரியத்தை அறியும்படிக்கு ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணி, இதோ இதை கண்டுபிடித்தேன். பிரசங்கி சொல்றாரு, இதோ இதை கண்டுபிடித்தேன் அப்படி சொல்லிட்டு என்று பிரசங்கி சொல்லுகிறான். என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. பிரசங்கி சொல்றாரு, என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை. நன்றாய் கவனியுங்கள். பிரசங்கி ஞானி என்று தெரியும். உலக வரலாற்றில் சாலமோனுடைய பெயர் பதியப்பட்டிருக்கிறது. உலகத்தில் ஞானிகள் பட்டியலில் சாலமோன் இருக்கிறார். ஞானியாகிய சாலமோன் சொல்றாரு, முன்னால ஒன்னை கண்டுபிடிச்சேன் அப்படிம்பாரு. இப்ப சொல்லுவாரு, நான் தேடி ஒன்னை கண்டுபிடிக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ அவர் சொல்ற வார்த்தை என்ன? 1000 பேருக்குள்ளேயும் என்று சொன்னா நமக்கு தெரியும். சாலமோனுக்கு மொத்தம் 1000 பேர், 1000 மனைவிகள், மனைவி வழி மறுமனையாட்டின்னு சொல்லி 300, 700 போட்டிருக்கோம். மொத்தம் 1000 ஸ்திரீகள் அவருக்கு உண்டு. சரியா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை. அப்ப நன்றாய் கவனிங்கள். பெண்களுக்கு எதிரான வார்த்தை இல்லை இது. நீங்களும் நானும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான வார்த்தையை தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த 2 நாட்களாக நம்ம பார்க்கும்போது முதலாவது ஆணாக கண்டுபிடித்ததை பார்த்தோம். அப்புறம் ஆண்டவரை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பார்த்தோம். தேவனுடைய சரியான வார்த்தைகளை கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு தேவ மனிதன் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறானா, சுயமாக பேசுகிறானா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னேன். அதை தொடர்ச்சியாக இப்போ கொஞ்சம் மனிதர்கள் பக்கமாக வந்திருக்கிறோம். அப்போ நீங்களும் நானும் கண்டுபிடிக்க வேண்டியது, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கணும்.
அப்போ குணசாலியான ஸ்திரியை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத நீங்க நீதிமொழிகளே கீழே போட்டிருக்கோம். நான் அதுல ஒரு 3 காரியத்தை மட்டும் ரொம்ப எளிமையா சொல்றேன். முதல்ல அதுல போட்டிருக்கோம், என்ன போட்டிருக்கோம், அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். எப்படி? அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு, நான் படிக்கிற பாருங்க, 31:11. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. ஒரு உண்மையான பெண்மணி என்பவள் தன்னுடைய குடும்பத்தினுடைய நன்மைகள், சம்பத்துக்கள், ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள் குறைந்து போவதற்கு ஒருபோதும் காரணமாக இருக்க மாட்டாள். எத்தனையோ குடும்பங்கள்ல நமக்கு தெரியும், திருமணத்திற்கு பின்பு கீழே போனவர்களும் உண்டு, திருமணத்திற்கு பின்பு நல்ல நிலைக்கு வந்தவர்களும் உண்டு. குணசாலியான பெண்கள் அவர்களுக்கு மனைவியாக அமைவார்களே ஆனால் நிச்சயமாக அவர்கள் சம்பத்து என்ன செய்யாதுன்னா குறையாது. ஏனென்று சொன்னால் சில பெண்கள் பண்ணுகிற செலவு, சில பெண்கள் பண்ணுகிற சில காரியங்கள் சில குடும்பத்தின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கிறது. ஆடம்பர செலவா இருக்கும், வீண் செலவா இருக்கும், அனாவசிய செலவா இருக்கும். இப்படி எதையாவது ஒன்றை பண்ணி அந்த குடும்பத்தின் பொருளாதாரம் விழுவதற்கு சில இடங்களில் பெண்களும் ஒரு காரணமா இருக்கிறாங்க. அதனால தான் அந்த வசனம் அப்படி சொல்லுது, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. 2வது ஒரு வார்த்தை இருக்கு, அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு நன்மையே செய்கிறாள், தீமை செய்ய மாட்டாள். ஒரு குணசாலியான பெண் என்பவள் ஒருபோதும் தன்னுடைய கணவனுக்கு தீங்கு செய்ய மாட்டாள். அதை நம்ம இப்படி சொல்லலாம், அவனுக்கு துரோகம் செய்ய மாட்டாள். இந்த காலகட்டத்தில் நவீன உலகத்தில் என்ன நடக்குது, இன்றைக்கு தன்னுடைய கணவன் ஒருவேளை சரியானவனாக இருந்தால், இல்லை கொஞ்சம் லேசா கோவப்பட்டா கூட கணவனை விட்டு பிரிந்து போகிற ஆட்கள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 1 மாசம் 1.5 மாசத்துல டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண ஆட்கள் இருக்கு. ஒரு 15 நாள்லயே எனக்கு இந்த புருஷன் வேண்டாம், மனைவி வேண்டாம்னு போன ஆட்கள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு உண்மையான குணசாலியான பெண் தன்னுடைய கணவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு அவள் நன்மை தான் செய்வா, ஒருபோதும் தீமை செய்ய மாட்டா. இன்றைக்கு நம்ம உலகத்தில் எத்தனையோ செய்திகளை கேள்விப்பட்டிருக்கோம். கணவனுடைய தலையின் மீது கல்லை போட்டவர்கள் உண்டு, கணவனையும் பிள்ளைகளையும் விட்டு போன பெண்கள் உண்டு. இப்படி ஏராளமான செய்திகள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் உண்மையான குணசாலி என்பவள், நான் ஒரு லேசா இப்படி சொல்லட்டுமா, பழைய காலத்துல எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பையனா இருக்கும்போது சில குடும்பங்களில் கணவர்கள் குடிகாரராக இருப்பார்கள், அடிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் பெண்கள் அடி வாங்காம அலறுவாங்க. நம்ம ஓடி போய் உதவி செய்ய போகும்போது, ஏன்னா நானே கண்ணில் பார்த்துருக்கேன், எங்க வீட்டுக்கு 2-3 வீடு தள்ளியே ஒரு அக்காவை அவங்க வீட்டுக்காரன் அடிக்கும்போது எங்க அண்ணன் பேரை சொல்லி கத்துவாங்க, ஐயா ஐயா ஓடியா ஓடியான்ட்டு. எங்க அண்ணன் ஓடி போய் அவரை தள்ளி விட்டாருன்னா, ஐயா அவனை தள்ளி விட்டுறாதையா, அவனுக்கு எதுவும் ஆயிரப்போதியா அப்படிம்பாங்க. நம்ம ஊரில் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு காலத்தில் கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். குடிகார புருஷன் எவ்வளவு அடித்தாலும் அடியை வாங்கிக்கிறது மட்டும் இல்லை, அந்த புருஷனுக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. பார்த்தீங்களா அந்த காலத்து பெண்கள். ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. அதுக்காக நீங்கள் அடி வாங்கணும்னு நான் சொல்லலை, உங்கள் புருஷன் குடிக்கிறது சரின்னு நான் சொல்லலை. ஆனால் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருபோது உங்கள் புருஷனுக்கு நீங்கள் தீங்கு செய்யக்கூடாது, தீங்கு நினைக்க கூடாது. இது புருஷன். அதே போல புருஷனும் சரியா இருக்கணும், மனைவிக்கு மட்டும் சொல்லல, புருஷனும் சரியா இருக்கணும். 2 பக்கமும் சரியா இருக்க வேண்டியது மிக அவசியம். நாளைக்கு ஆண்களை பார்ப்போம், இன்னைக்கு பெண்களை பார்ப்போம். ஏன்னா குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று வேதம் சொல்லுது. ஒரு சில அடையாளங்களை மட்டும் சொல்றேன். அப்ப முதலாவது சொல்றேன், அவனுடைய சம்பத்து குறையாது, புருஷனுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையாது. 2வது, ஒரு நாள் புருஷனுக்கு தீங்கு செய்ய மாட்டாங்க. 3வது சொல்லி முடிக்கிறேன், அவள் ஞானம் விளங்க தன் வாயை திறப்பா. அது ரொம்ப முக்கியம். பெண்களுடைய காரியத்துல மிக மிக முக்கியமான காரியம், பேசும்போது ஞானமா கவனமா விவேகமா பேசணுங்க. ஞானம் விளங்க வாய் திறக்கிறான். அந்த வாய் தாங்க எல்லாத்துக்கும் காரணம். ஏன்னா பைபிள்ல போட்டிருக்கு இல்லையா, இதே நீங்க கொஞ்சம் யாக்கோபு சொல்லும்போது சொல்வார், நாக்கை பத்தி சொல்வார் இல்லையா, நாக்கு சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததான். எப்படி? சாவுக்கு ஏதுவான விஷம். சில விஷயத்துல கொஞ்சம் சாவு கம்மியா இருக்கும், விஷத்தினுடைய அந்த பவர் கம்மியா இருக்கும். சரியா? சில பேருக்கு சாவு வராது, அது விஷமா இருக்கும், ஆனா சாவு வராது. ஆனால் நாவு என்பது சாவுக்கு ஏதுவான விஷம் உள்ளதான். அதே போல நாவு என்பதை பற்றி பைபிள் சொல்லுது, நெருப்புன்னு வேதம் சொல்லுது. அது ஆயுள் சக்கரம் முழுவதையும்
கொளுத்தி விடும் என்று வேதம் சொல்லுது. அது நம்ம ஆயுசையும் கெடுத்துரும், அடுத்தவங்களையும் கெடுத்துரும். அதனால தான் இந்த நாக்கு, இந்த வாயின்னு சொல்றோம் இல்லையா, அவள் ஞானம் விளங்க வாயை திறப்பாளாம், தயை உள்ள போதகம் அவளுடைய நாவில் இருக்குன்னு போட்டிருக்கு. அதான் நாவை பத்தி பேசுறேன். நம்முடைய நாவு மிக மிக கவனமா கையாள வேண்டிய ஒரு உறுப்புங்க. ரொம்ப கவனமா பேசணும். ஒரு குணசாலியான பெண் என்றால் அவள் ஞானம் விளங்க வாய் திறப்பா. அவ பேச்சுல, அவ வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள்லயே தெரிஞ்சிடும் இவ குணசாலியா இல்லையான்னு சொல்லி. அதனால தான் பைபிள் சொல்லுது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார். அப்ப நான் மறுபடியும் சொல்றேன், குணசாலியான ஸ்திரியை நீங்க கண்டுபிடிக்கணுமா, அவங்க தங்களுடைய புருஷனுடைய சம்பத்து குறைவதற்கு ஒருபோதும் காரணமா இருக்க மாட்டாங்க. வீண் ஆடம்பரத்தினாலேயோ வீண் செலவுனாலேயோ புருஷனை கடனாளியா மாற்ற மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, புருஷனுடைய இருதயம் அவர்களை நம்பும். புருஷனுக்கு அவங்க தீங்கு செய்ய மாட்டாங்க. ஒரு நாளும் தான் புருஷனுக்கு எந்த கெடுதலும் அவங்க செய்ய மாட்டாங்க. மூணாவது சொல்றேன், ஞானம் விளங்க வாய் திறப்பாங்க. அவங்க பேசுனா ஞானமா பேசுவாங்க. நாலாவது கடைசியா ஒன்று இருக்குங்க, அந்த நீதிமொழிகள் 31 முடியும் போது சொல்லும், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவார். கர்த்தருக்கு பயப்படுற பயம் அவங்க கிட்ட இருக்கும். கொஞ்சம் யோசிங்க, நீங்க குணசாலியான ஸ்திரியா இருக்கீங்களாங்கிறத இந்த நீதிமொழிகள் 31 10க்கு அப்புறம் நீங்க படிச்சு உங்களை பாருங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.